நடிகர் தனுஷின் சமீபகால நடவடிக்கைகளும் அவரது பிறந்தநாளையொட்டி வெளியான தலைவர் தனுஷ் என்ற போஸ்டரும் அவரது அரசியல் வருகையை உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகின்றன. போயஸ் கார்டனில் திடீரென ஒலித்த தலைவா கோஷம் ரஜினி வழியில் தனுஷை அரசியலுக்கு எடுத்துச் செல்கிறதா என்பது குறித்த கேள்விகளுக்கு விரிவான பதிலாய் அமைகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமுதாயத்தில் சாதிக்க துடிக்கும் மிடில் கிளாஸ் இளைஞனின் கனவை தகர்க்க துடிக்கும் மேல்வர்க்க கூட்டத்தின் திட்டத்தை நாயகன் தகர்த்தாரா இல்லையா என்ற ஒற்றை வரியை வைத்து வேலையில்லா பட்டதாரி, தங்கமகன், இட்லி கடை என படங்களை கொடுத்த தனுஷ் அசுரன், கர்ணன், கேப்டன் மில்லர் போன்ற படங்களின் மூலம் நில உரிமை, சாதிய ஒடுக்குமுறை, காவல்துறை வன்முறை, சாதி அரசியல் குறித்தும் பேசி வந்தார். பட விழாக்களில் அரசியல் கலந்த பேச்சுக்களை பேசி வந்த தனுஷுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற வசனமும் கவனத்தை பெற்றுக் கொடுத்தது. அதைத் தொடர்ந்து ராயன் பட விழாவில் நாங்க எல்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா என தனுஷ் பேசியது பரபரப்பை கிளப்பியது. அதுவும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடனான விவாகரத்து பிரச்சனை இருந்த நேரத்தில் தனுஷ் இப்படி பேசியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இப்படி தனுஷை சுற்றி அவ்வப்போது சர்ச்சைகள் எழுந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அவரது ரசிகர்கள் வெளியிட்ட கொடி புது அதிர்வலையை ஏற்படுத்தியது. படங்களில் மட்டுமே அரசியல் பேசி வந்த தனுஷ் விரைவில் நிஜ அரசியலிலும் தடம் பதிக்கப் போவதை உறுதிப்படுத்துவது போல் அந்த கொடி இருந்தது. மேலும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனுஷ் ரசிகர்கள் நடத்திய அன்னதானம், நலத்திட்ட உதவிகள் விழா அவரது அரசியல் வருகைக்கு கூடுதலாக அச்சாரம் போட்டன. இந்நிலையில் தனுஷின் பிறந்த நாளில் அவரது அரசியல் வருகை குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்பட்ட நிலையில் கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற விழாவில் பேசிய தனுஷ் மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு தனது ரசிகர்களுக்கு உத்தரவிட்டார். இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். இந்நிலையில் போயஸ் கார்டனில் முதல் பிறந்த நாளை கொண்டாடிய தனுஷுக்கு வாழ்த்து கூற திரண்ட ரசிகர்களை அவர் வரவேற்ற விதமும் கவனம் ஈர்த்தது. ரசிகர்கள் எழுப்பிய தலைவா கோஷமும் தலைவர் தனுஷ் என்ற போஸ்டரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ரஜினிகாந்திற்கு பின்னர் போயஸ் கார்டனில் எழுந்த தலைவா கோஷம் எங்கே போய் முடிய போகிறதோ என்ற கேள்வியை எழுப்புவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனிடையே 2031 ஆண்டில் விஜய் வெர்சஸ் தனுஷ் என்ற நிலை உருவாகலாம் என ஜோதிடர் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் கூறியிருப்பது கவனம் ஈர்த்துள்ளது.